திருக்குடைகள் ஊர்வலம் நடைபெறவுள்ள நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் ஊர்வலம் செல்லும் நேரங்களில் சென்னையில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் ஊர்வலம் வால்டாக்ஸ் சாலையை கடக்கும் வரை NSC போஸ் சாலை, மின்ட் சாலை மற்றும் அதன் இணைப்பு சாலைகளில் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. மாலை 3 மணி முதல் ஊர்வலம் யானைக்கவுனி பாலத்தை கடக்கும் வரை வால்டாக்ஸ் சாலை மற்றும் அதன் இணைப்பு சாலைகளை பயன்படுத்துவோர் பேசின் பிரிட்ஜ் சாலை, மின்ட் சாலை வழியாக பிரகாசம் சாலை அல்லது ராஜாஜி சாலையை பயன்படுத்தலாம். ஈவேரா சாலை, முத்துசாமி சாலையையும் பயன்படுத்தலாம். திருக்குடைகள் ஊர்வலம் யானைக்கவுனி பாலத்தை கடக்கும் போது சூளை ரவுண்டானாவிலிருந்து டெமலஸ் சாலை நோக்கி செல்ல அனுமதி இல்லை. ஊர்வலம் ராஜா முத்தையா சாலையில் வரும்போது மசூதி பாயிண்டிலிருந்து சூளை ரவுண்டானா நோக்கி செல்ல அனுமதி இல்லை. சூளை நெடுஞ்சாலையில் வரும்போது நாராயணகுரு சாலை, EVK சம்பத் சாலை சந்திப்பிலிருந்து சூளை நெடுஞ்சாலை நோக்கி செல்ல அனுமதி இல்லை. வேப்பேரி நெடுஞ்சாலை வழியாக செல்லலாம். ஊர்வலம் அவதான பாப்பையா சாலை வரும்போது பெரம்பூர் பாரக்ஸ் சாலை சந்திப்பிலிருந்து சூளை நெடுஞ்சாலை நோக்கி செல்ல அனுமதி இல்லை. ஊர்வலம் பெரம்பூர் பாரக்ஸ் சாலையில் வரும்போது டவுடன் சந்திப்பிலிருந்து பெரம்பூர் பாரக்ஸ் சாலை நோக்கி செல்ல அனுமதி இல்லை. ஊர்வலம் ஓட்டேரி சந்திப்பை அடையும் போது மில்லஸ் சாலை சந்திப்பிலிருந்து பிரிக்லின் சாலை வழியாக ஓட்டேரி சந்திப்பை நோக்கி செல்ல அனுமதி கிடையாது. ஊர்வலம் ஓட்டேரி சந்திப்பில் வரும்போது வாகனங்கள் மேடவாக்கம் குளம் சாலை வழியாக செல்லலாம். ஊர்வலம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அடையும் போது கொன்னூர் நெடுஞ்சாலை நோக்கி செல்ல அனுமதி இல்லை. எனவே வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு நல்குமாறு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.